அகமதாபாத் விமான விபத்தில் விமானத்தில் பயணித்த 242 பேரில் ஒருவர் மட்டுமே உயிர் பிழைத்த நிலையில் அவர் அமர்ந்திருந்த 11A இருக்கை தற்போது பேசுபொருளாகியுள்ளது. இந்த இருக்கை பற்றிய சுவாரஸ்ய தகவல்களை பார்க்கலாம் இந்த தொகுப்பில். Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanjipuram, accredited A+ by NAC. கடந்த 12ஆம் தேதி குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு சொந்தமான AI-171 போயிங் 787-8 ட்ரீம்லைனர் வகையை சேர்ந்த விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விபத்துக்குள்ளானது. விமானத்தில் 2 விமானிகள், 10 விமான ஊழியர்கள் உள்ளிட்ட 242 பேர் பயணித்த நிலையில் அதில் ஒருவரை தவிர அனைவருமே உயிரிழந்தனர். புறப்பட்ட சில நிமிடங்களில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கட்டுப்பாட்டை இழந்த விமானம் மருத்துவக் கல்லூரி விடுதியில் விழுந்து விபத்துக்குள்ளானது. மிகப்பெரிய அளவு சத்தத்துடன் விமானம் விழுந்த நிலையில் அதில் இருந்த பயணிகள் பலியாகினர். இந்த விமானத்தில் 169 இந்திய பயணிகளும் 53 இங்கிலாந்து பயணிகளும் கனடா மற்றும் போர்ச்சுகீஸை சேர்ந்த 3 பேர் பயணித்துள்ளனர். அதில் 11A இருக்கையில் அமர்ந்திருந்த விஸ்வாஷ்குமார் ரமேஷ் என்பவர் மட்டும் உயிர் தப்பினார். அவர் அமர்ந்திருந்த 11A இருக்கை எமர்ஜென்சி எக்ஸிட் எனப்படும் அவசர கால வெளியேற்றத்திற்கான கதவுக்கு அருகே அமைந்திருந்ததாக கூறப்படுகிறது. விமானம் விழுந்தபோது அவசர கால கதவு உடைந்து திறந்ததாகவும் அதிலிருந்து குதித்து தப்பியதாக விஸ்வாஷ்குமார் கூறியிருந்தார். மேலும் போயிங் 787 விமான பயணத்தின் போது அவசர காலங்களில் இருந்த இருக்கைகளில் அமர்ந்திருந்தவர்கள் வெகு விரைவாக விமானத்திலிருந்து தப்புவதாக நம்பப்படுகிறது. இதையடுத்து 11A அதிர்ஷ்டகரமான இருக்கையாக தற்போது விமான பயணிகளால் நம்பப்படுகிறது. ஆனால் இந்த இருக்கையை ஐரோப்பிய பயணிகள் மிகவும் வெறுப்பார்களாம். ஐரோப்பாவில் இயக்கப்படும் போயிங் 737 ரக விமானங்கள் போயிங் 787 விமானங்களைப் போலவே இருக்கும். அந்த விமானங்களில் 11A இருக்கை லக்ஸரி வகுப்புக்கு அடுத்தபடியாக, அதாவது எக்கனாமி வரிசையில் முதல் இருக்கையாக இருக்கும். ஜன்னலை ஒட்டியிருக்கும் இந்த இருக்கையை பெரும்பாலான ஐரோப்பியர்கள் விரும்புவதில்லையாம். காரணம், இந்த இருக்கை அமைந்திருக்கும் இடம் வசதியாக இருக்காது. இருக்கையை மடக்கி ஓய்வெடுப்பதற்கு ஏற்றதாக இருக்காது என்பதால் பெரும்பாலான ஐரோப்பிய பயணிகள் இந்த இருக்கையை தவிர்த்து விடுவார்களாம். அதனால் 11A வெறுக்கப்படும் இருக்கையாக இருக்கிறது. ஆனால் இந்த இருக்கைதான் விஸ்வாஷ்குமார் ரமேஷின் உயிரை காப்பாற்றியிருக்கிறது. அதேபோல 1998ஆம் ஆண்டு நடந்த விமான விபத்தில் அதே எண் கொண்ட 11A இருக்கையில் அமர்ந்திருந்த நபர்தான் உயிர் தப்பியுள்ளார் என்ற தகவல் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. அதாவது டிசம்பர் 11ஆம் தேதி 1998ஆம் ஆண்டு தாய்லாந்தில் தாய் ஏர்வேஸ் விமானம் தரையிறங்கும் போது நிலை தடுமாறி ஒரு சதுப்பு நிலத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த 146 பேரில் 101 பேர் உயிரிழந்தனர். 45 பேர் பிழைத்துக் கொண்டனர். அவர்களில் 11A இருக்கையில் அமர்ந்திருந்த தாய்லாந்து பாடகர் ருவாங் சாக் லோய்சுசக்கும் ஒருவர். இந்த தகவலை அன்று விபத்தில் தப்பிய பாடகர் ருவாங் சாக் உறுதி செய்தார். இதுகுறித்து அவர் சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவில் நடந்த விமான விபத்தில் இருந்து உயிர் தப்பியவர் 11A இருக்கையில் அமர்ந்துள்ளார். அதேபோல நானும் விமான விபத்தில் சிக்கி உயிர் தப்பிய போது அதே இருக்கை எண்ணில், அதாவது 11A இருக்கையில்தான் பயணம் செய்தேன் என்று கூறியுள்ளார். இது போன்ற காரணங்களால் தற்போது விமானத்தில் 11A இருக்கை ராசியானதாகவும் பேசுபொருளாகவும் மாறியுள்ளது.